அந்த இடைவெளிக்கு பிறகு அஜித் அடிக்கிற அந்த எதிர்த்து ஃபைட் பண்ற ஒரு சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பெரிய மாஸா இருந்தது. அந்த காருக்குள்ள வந்து அவர் பண்ற ஃபைட் காட்சி, அந்த அந்த சீன் வந்து ரொம்ப தியேட்டர்ல வந்து அந்த காட்சி நடக்கும்போதே பயங்கர கைத்தட்டலோட நடந்தது. அது உண்மையிலே நல்லா டெக்னிக்கலா பண்ணியிருக்காரு. அங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீனும். அது நல்லா இருந்தது. ஆனா என்ன பிரச்சனை அப்டின்னா, நீங்க முதல் காட்சியில ஃபுல்லா அவர வந்து ரொம்ப டேமேஜ் பண்ற மாரி காட்சி வச்சுட்டாங்க. ஆரவ் வந்து அவர வந்து பூமர் நீ என்ன அட்வைஸ் பண்றன்னு. அது எவ்வளோ பெரிய ஸ்டார். அஜித்தை வந்து பூமர்னு அது வில்லன் சொல்லலாமா? எப்படி ரசிகர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இது வந்து அஜித்தே இத வந்து ஒத்துருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி அந்த இயக்குனர் அந்த மாதிரி வசந்த எப்படி வச்சாரு? அஜித்தை வந்து பூமர்னு ஒருத்தர் சொல்லுவார். அடிக்கிறாங்க, அடி வாங்குறாரு. ஒரு இயல்பான ஒரு மனிதனா காட்டிக்கிட்டாலும், ஃபேன்ஸ் வந்து விரும்ப மாட்டாரு. இப்ப நீங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாரி அஜித் ரசிகர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, அடுத்த செகண்ட் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவாருங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன்டா நம்ம தல வந்து இப்படி பண்ணாம இருக்காரு? என்ன இப்படி அடி வாங்குறாரு? படத்துடைய ப்ரீ கிளைமாக்ஸ் வரைக்கும் அவர் வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கிற மாரி இருந்தா, அது வந்து ரொம்ப நெருடலா இருக்கு. அதுக்கு மகிழ் திருமேனி வந்து இப்படியான ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்றதுக்கு, அவருக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணுமோ அப்படிங்கிற இது நமக்கு தோணுது.